ஹாய் வெல்கம் டு அர்ஷினி டாட் கிச்சன். இன்னைக்கு பருப்பு இல்லாத சாம்பார் செய்யலாம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பருப்பு இல்லாத சாம்பாருக்கு நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு குக்கர் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி மிதக்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிக்கிறேன். குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 விசில் வரட்டும். இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ 2 விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறம் இதை தண்ணியை மட்டும் வச்சுட்டு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கான தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். அதுக்கு நான் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்திருக்கேன், ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் இப்போ இந்த கடுகு சீரகம் வெந்தயம்லாம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கறிவேப்பிலையும் மிளகாயும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நம்ம சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அந்த சாம்பார் பொடி அதில் சேர்த்துக்கிறேன். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த வெங்காய தக்காளியை தண்ணியே விடாமல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சாம்பார் இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நான் இப்போ இதில் மல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் காம்பினேஷனாகவும் இந்த பருப்பு இல்லாத சாம்பார் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.